கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேதத்திலிருந்து உங்களுக்காக ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாமே உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாக இந்த நாட்களில் நாங்கள் செபித்து கொள்கிறோம். இங்கே பார்க்கும்போது 5 அப்பமும் 2 மீனும் 5000 பேர் புசிக்கும்படியாய் செய்தார்களாம். 5000 புருஷர்கள் என்று சொல்லும்போது பெண்கள் அதிகமாக இருப்பார்கள். ஒரு 7000 பேராக இருக்கலாம். மொத்தம் ஒரு 13000 பேர் புஷிப்பதற்கு அங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய இடத்துல, இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தது 5 அப்பமும் 2 மீன் தான். இதை ஆசீர்வதிக்கிறார். இதை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆசீர்வதித்து பிற்று சீஷருடைய கரங்களிலே கொடுத்து அவர்களுக்கு புசிக்கும்படியாய் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அதை ஆசீர்வதிக்கிறார் அல்லவா? அதுபோல் உங்களுடைய வீடுகளிலே உங்களுடைய அப்பங்களும் உங்களுடைய தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படும்படியா, உங்களுடைய எண்ணெயும் ஆசீர்வதிக்கப்படும்படியா, உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்படியா, உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியா, நீங்கள் கையெட்டு செய்கிற காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியா, உங்களுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படும்படியா, உங்களுடைய பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படும்படியா, உங்களுடைய படிப்பு ஆசீர்வதிக்கப்படும்படியா நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இயேசுவின் அருகாமையிலே நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், அன்று 5 அப்பத்தையும் 2 மீனையும் வைத்து 5000 பேரை போஷிக்கும்படியாய் செய்த அதே கர்த்தர் இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, பெரிய அற்புதத்தை பலமாய் செய்ய போகிறார். நம்புங்கள், விசுவாசியுங்கள், அவர் மேல் நம்பிக்கை வையுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.